அல்லாஹ்வுடைய தூதர் ஆண்களுக்கு எச்சரிக்கை செய்தார்கள். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள், இன்னத் துன்யா ஹுல்வத்துன் ஹதிரா, இந்த உலகம் செழிப்பானது, பசுமையானது. இந்த உலகத்தில் அல்லாஹ் உங்களை ஹலீஃபாக்களாக மாற்றி இருக்கிறான். ஃபயன்துரு கைஃப தஅமலூன், நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்று அல்லாஹ் பார்ப்பதற்காக. ஃபத்தகுத் துன்யா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபத்தகுத் துன்யா, இந்த துன்யாவை பயந்து கொள்ளுங்கள். ஏன்? இந்த துன்யா அல்லாஹ்வை விட்டு உங்களை திருப்பிவிடும். இந்த துன்யா மறுமையை விட்டு உங்களை திருப்பிவிடும். இந்த துன்யா சொர்க்கத்துடைய ஆசையை விட்டு உங்களை திருப்பிவிடும். இந்த துன்யா நரகத்துடைய அச்சத்தை விட்டு உங்களை திருப்பிவிடும். அல்லாஹ் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் ஸிக்ரில்லாஹ். அல்லாஹ்வுடைய வசனத்தை கேளுங்கள் முஃமினான சகோதரிகளே, ஈமான் கொண்டவர்களே. உங்களுடைய செல்வமோ உங்களுடைய குழந்தைகளோ அல்லாஹ்வின் நினைவை விட்டு உங்களை திருப்பிவிட வேண்டாம். அப்படி திருப்பிவிட்டால், அல்லாஹுவை நீங்கள் மறந்துவிட்டால் மிகப்பெரிய நஷ்டவாளிகளாக நீங்கள் மாறிவிடுவீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே எச்சரிக்கை செய்கிறான். ஃபத்தகுத் துன்யா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த உலகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள். வத்தகுன் நிசா, பெண்களை குறிப்பாக அஞ்சிக் கொள்ளுங்கள். ஏன்? பனி இஸ்ரவேலர்களிடத்திலே ஏற்பட்ட குழப்பத்தின் முதல் காரணமே பெண்கள் தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது யாருக்கு? யார் இந்த பூமியில் ஹலாலான வாழ்க்கையை வாழவில்லையோ, யார் இந்த பூமியில் குர்ஆன் சுன்னாவுடைய வழியில் அமையாமல் இந்த பூமியில் வாழ்கிறார்களோ, அந்த பெண்கள் எல்லோரும் ஆண்களுக்கு ஃபித்னா தான் என்பதைத்தான் இந்த ஹதீஸுகள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. குர்ஆனும் சுன்னாவும் இந்த ஆண் பெண்களுடைய வரம்புக்கு, இந்த ஆண் பெண்களுடைய தொடர்புக்கு ஒரு வரைமுறையை அமைக்கிறது. உனக்கு அனுமதி இல்லாத ஆணோடு, உனக்கு அனுமதி இல்லாத பெண்ணோடு ஒரு ஆண் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு பெண் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று குர்ஆனுடைய பல வசனங்கள் எமக்கு வழிகாட்டுகிறது. எப்போது இந்த சமூகம் குர்ஆனுடைய அறிவுரையை புறக்கணிக்கிறதோ, எப்போது இந்த சமூகம் குர்ஆனுடைய எச்சரிக்கைகளை அலட்சியப்படுத்துகிறதோ, அப்போது சோதனைகளால், ஃபித்னாக்களால், குழப்பங்களால் அந்த சமூகம் சூழும் என்பதுதான் இயற்கையின் நியதி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆண்களுக்கு சொல்லுகிறான், குல்லில் முஃமினீன், முஃமினான ஆண்களுக்கு நபியே நீங்கள் சொல்லுங்கள், யகுத்து மின் அப்சாரிஹிம், அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளட்டும். வயஹ்ஃபது ஃபுரூஜஹும், தங்களுடைய மர்மஸ்தானங்களை, தங்களுடைய கற்புகளை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளட்டும். ذَلِكَ أَزْكَى لَهُمْ, அதுதான் அவர்களுக்கு தூய்மையானதாகும். இன்னல்லாஹ ஹபீரும் பிமா யஸ்னஊன், அவர்கள் செய்யக்கூடியவற்றையெல்லாம் அல்லாஹ் மிக்க அறிந்தவனாக இருக்கிறான். வகுல்லில் முஃமினாத், வகுல்லில் முஃமினாத், மூமினான பெண்களுக்கு நபியே நீங்கள் சொல்லுங்கள், யக்துத்ன மின் அப்சாரிஹின்ன, அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளட்டும். வயஹ்ஃபத்ன ஃபுரூஜஹுன்ன, தங்களுடைய கற்பை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளட்டும். வலா யுப்தீன ஸீனத்தஹுன்ன இல்லா மா ظஹர மின்ஹா, அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டதை தவிர வேறு எந்த அலங்காரங்களையும் அவர்கள் வெளிப்படுத்த வேண்டாம். ஷேக் உதைமீன் ரஹிமஹுல்லா, அலங்காரங்களை அல்லாஹ் வெளிப்படுத்த கூடாது என்கிறானே, அது என்னவென்றால், இயற்கையான உடலின் மீது எதுவெல்லாம் அணியப்படுகிறதோ, எதுவெல்லாம் ஒரு பெண்ணால் போடப்படுகிறதோ, அந்த அலங்காரங்களையும் அந்த ஆடைகளையும் பெண் மறைப்பதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த அலங்காரங்களையும் வெளிப்படுத்த வேண்டாம் என்று அல்லாஹ் கூறுகிறான் என்று ஷேக் உதைமீன் ரஹிமஹுல்லா விளக்கம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை மேலும் சில ஹதீஸ்களில் வலியுறுத்தினார்கள். அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே சொன்னார்கள், அலியே, லா துத்பிஉ நத்ரத்தன் நத்ரா, ஒரு பெண்ணை பார்த்தால் ஒரு பார்வைக்கு பிறகு இன்னொரு பார்வையை தொடராதே. ஏன்? ஃபஇன்ன லக்கல் ஊலா, முதல் பார்வை உன்னுடையது. வலைஸத் லக்கல் ஆஹிரா, மற்றொரு பார்வை உன்னுடையதல்ல, அது ஷைத்தானுடைய பார்வை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் கூறினார்கள், அல் ஐனானி தஸ்னியான், இரண்டு கண்களும் விபச்சாரம் செய்கிறது. வல் யதானி தஸ்னியான், இரண்டு கரங்களும் விபச்சாரம் செய்கிறது. இரண்டு கால்களும் விபச்சாரம் செய்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரே, கண்ணுடைய விபச்சாரம் என்ன? கண்ணால் ஒரு அந்நிய பெண்ணை, தனக்கு அனுமதி இல்லாத பெண்ணை பார்த்தல் என்று சொன்னார்கள். கரத்துடைய உபச்சாரம் என்ன? உனக்கு அனுமதி இல்லாத பெண்ணை தொடுதல் என்று சொன்னார்கள். காலுடைய உபச்சாரம் என்ன? அந்த அந்நிய பெண்ணை நோக்கி நடப்பது என்று சொன்னார்கள். இறுதியில் மறுமஸ்தானம் அதை உண்மைப்படுத்தும் அல்லது பொய்படுத்தும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆம், ஆண்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை,
உங்களுடைய பார்வைகளை நீங்கள் தாழ்த்திக் கொள்ளுங்கள். ஆண்களே, பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை, பெண்களே உங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள். ஏன்? ஒரு பெண்ணுடைய முதல் பார்வைதான், ஒரு ஆணுடைய முதல் பார்வைதான் ஆணுடைய உள்ளத்திலும் பெண்ணுடைய உள்ளத்திலும் ஃபித்னா ஏற்படுவதற்கு முதல் காரணமாக அமைகிறது. அல்லாஹுடைய தீன் முதல் ஆரம்பத்தையே தடை செய்து அதை விபச்சாரம் என்ற குற்றமாக ஆக்கி அல்லாஹுடைய தூதரின் மூலமாக எமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆனால் இன்றைய முஸ்லிம் சமூகத்தை பார்க்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ். இன்றைய முஸ்லிம் பெண்களுடைய நிலைமைகளை, முஸ்லிம் வாலிபர்களுடைய நிலைமைகளை பார்க்கிறோம். சர்வ சாதாரணமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இட்ட திரையெல்லாம் அகற்றப்பட்டு சர்வ சாதாரணமாக பார்த்தல், சர்வ சாதாரணமாக பேசுதல், சர்வ சாதாரணமாக தொடர்பு கொள்ளுதல், சர்வ சாதாரணமாக இணையதளங்களின் வாயிலாக ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் போன்ற தொடர்பிழைகளின் மூலமாக ஆண்களும் பெண்களும் கலந்து அல்லாஹுடைய மார்க்கத்துடைய சட்டம் இன்று முஸ்லிம்களால் சர்வ சாதாரணமாக உடைக்கப்படுகிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. இல்லா மஷா அல்லாஹ். அல்லாஹ் பாதுகாத்த முஸ்லிம்களான ஆண்களையும் பெண்களையும் தவிர இன்று இணையதளங்களில் என்ன நடக்கிறது? இன்று ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் போன்ற இணையதளங்களை பயன்படுத்தக்கூடிய வாலிபர்களான ஆண்களும் பெண்களும் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? இல்லா மஷா அல்லாஹ். அல்லாஹ் பாதுகாத்த நல்ல சாலிஹைனான ஆண்களையும் பெண்களையும் தவிர சர்வ சாதாரணமாக ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு தொடர்பு கொள்கிறான், ஒரு பெண் ஒரு முஸ்லிமான ஆணோடு தொடர்பு கொள்கிறாள். அவளுக்கு அதுவெல்லாம் இந்த உலகத்துடைய நவீன கலாச்சாரமாக மாறிவிடுகிறது. ஒரு கல்லூரியிலே படிக்கக்கூடிய பெண், அவனுக்கு ஒரு ஆணுடைய துணை இல்லை என்றால், ஒரு ஆண் நண்பன் அவனுக்கு இல்லை என்றால், இன்று முஸ்லிம் பெண் அதை கேவலமாக பார்க்கிறாள். ஒரு முஸ்லிம் பெண் கல்லூரியிலே படிக்கும் பொழுது அல்லது அந்த வயதை அடைந்தவுடன் தனக்கு ஒரு காதல் ஏற்படவில்லை என்றால், ஒரு ஆணின் மீது ஈர்ப்பு ஏற்படவில்லை என்றால், அதை அவள் கேவலமாக மற்ற பெண்களுக்கு சமமாக தான் இல்லை என்று அவர் கருதுகிறாள். அல்லாஹுடைய தீனில் எவ்வளவு கொடிய குற்றம் என்று தடுக்கப்பட்ட காரியங்கள் எல்லாம், விபச்சாரத்துடைய வழிகள் என்று தடுக்கப்பட்ட காரியங்கள் எல்லாம் இன்று முஸ்லிம் வீடுகளில் குடியேறிவிட்டது. எல்லா முஸ்லிம் பெண்களுடைய கரங்களிலும் இந்த மொபைல் போன்களுடைய தொடர்புகள், இணையதள தொடர்புகள் வந்ததற்கு பிறகு சர்வ சாதாரணமாக இந்த உறவுடைய எல்லை மீறுதல்கள் எல்லாம் மாறிவிடுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை பாதுகாப்பானாக. ஒரு ஆண் ஒரு பெண்ணுடைய ஃபித்னாவில் மாற்றிவிடக் கூடாது, ஒரு பெண் ஆணை கவர்ந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் குர்ஆனும் சுன்னாவும் ஒரு பெண்ணுக்கு ஹிஜாபை வலியுறுத்துகிறது. அல்லாஹ் கூறுகிறான், யா அய்யுஹன் நபி குல்லி அஸ்வாஜிக் வ பனாதிக் வ நிசாஇல் முஃமினீன் யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின். நபியே, உங்களுடைய மனைவிமார்களுக்கு சொல்லுங்கள், உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், மூமினான பெண்களுக்கும் சொல்லுங்கள், அவர்கள் தங்களுடைய முந்தானைகளை தங்களுடைய தலையின் மீது, உடலின் மீது அவர்கள் போட்டுக் கொள்ளட்டும். அதுதான் அவர்கள் கண்ணியமாக அறியப்படுவதற்கும் அவர்கள் தீங்கிழைக்கப்படாததற்கும் காரணமாக அமையும் என்று குர்ஆன் அல்லாஹுடைய தூதருக்கு கட்டளையிடுகிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் இந்த கண்ணியமான ஆடையை, இந்த ஹிஜாபை, உடல் அழகை மறைக்கக்கூடிய இந்த ஆடையை எடுத்துக் கொள்ளவில்லையோ, அல்லாஹுடைய தூதர் காட்டிய வழிமுறையில் அமைக்கவில்லையோ, அந்த பெண்ணை அல்லாஹுடைய தூதர் என்ன சொன்னார்கள் தெரியுமா? சின்ஃபானி மின் அஹ்லின் நார், சின்ஃபானி மின் அஹ்லின் நார். இரண்டு கூட்டத்தார்கள் நரகவாதிகள், அவர்களை நான் பார்த்ததில்லை. அதில் ஒரு கூட்டம் நிசாஉன் காசியாத்துன் ஆரியாத், பெண்கள், அவர்கள் ஆடை அணிந்திருப்பார்கள், ஆனால் நிர்வாணமாக இருப்பார்கள், பிறரையும் தன் பக்கம் சாய்ப்பார்கள், தானும் பிறர் பக்கம் சாய்வார்கள். இந்த பெண்கள் சொர்க்கத்தில் நுழைய முடியாது. அல்லாஹு அக்பர். இந்த பெண்கள் சொர்க்கத்துடைய நறுமண